பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் ஏன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். 1 சாமுவேல் 1:22. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம், ஒரு புதிய மாதத்துல நம்ம காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்துடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகின்ற பெரிய காரியங்கள், அதிசயமான செயலை நினைத்து நீங்கள் ஆண்டவரை துதிக்க போறீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் எல்லா ஆசையும் உங்களுக்கு நிறைவாய் இந்த மாதத்திலே கொடுக்க போகிறார். இன்றைக்கு நம்முடைய உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஐநா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு உலக தாய்ப்பால் தினமா கொண்டாடுறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் இந்த 1ஆம் தேதி. அதாவது இந்த தாய்ப்பால் தினம் என்பது ஏன் வந்ததுன்னா, இது நம்முடைய சந்ததிகள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வலியுறுத்துவதற்காக இந்த சிறப்பான நாளை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம திருமறையில கூட பார்த்தீங்கன்னா அண்ணா ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது நிறைய நேரங்கள் அது மோசேனுடைய தாய் கூட, அதாவது தன்னுடைய சொந்த மகனுக்கு அவங்க கொண்டு வந்து பால் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அண்ணாவும் கடவுள் இடத்துல வேண்டிக்கிட்டாங்க. அப்போ தனக்கு ஒரு குழந்தை இல்லையே, ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு ஆண்டவருடைய ஆலயத்துல இருந்தவங்க, இன்னைக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு உடனே அந்த சமூகம் அவங்களை எவ்வளவு எள்ளி நகையாடி இருக்கும். இதையெல்லாம் உணர்ந்து அண்ணா ஆண்டவருடைய சமூகத்திலே தம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறார். அதாவது வேண்டுறாங்க ரொம்ப அதிகமாய் ஆண்டவரிடத்துல பயபக்தியோடு நம்பிக்கையோடு கடவுள் எனக்கு செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவங்க ஆண்டவர்ல ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபம் வீணாய் போகவில்லை. அவருடைய வார்த்தைகளை குறித்து எல்லாரும் வேற வேற பேசினாங்க. ஆனால் அந்த குரு ஆசாரியர் கூட ஒரு மாதிரி தப்பா நினைச்சார். ஆனால் அண்ணா அந்த விசுவாசத்தை கைவிடல. பாருங்க, கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். அப்ப குழந்தை பாக்கியத்தை பெற்ற வார்த்தையில அவங்க பொருத்தனை பண்ணிக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க. எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அது ஆண்டவருடைய ஆலயத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்போ இந்த ஒரு பெரிய மனநிலை. அப்போ அவங்களுக்கு வேண்டியது ஒரு குழந்தை. ஆனா அந்த குழந்தை தன்னோடு இருக்கணும், வயதான காலத்திலே தனக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு எண்ணம் இல்லாமல் அதை கடவுளுக்கே காணிக்கையாக கொடுக்கின்ற ஒரு பெரிய மகத்துவமான ஒரு செயலை நம்ம அண்ணாருடைய வாழ்க்கையில பார்க்க முடியுதுங்க. பாருங்க, அதே மாதிரி அவங்க வேண்டினது நிமித்தம் அது குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைக்கு ஆனா அவங்க என்ன ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க எல்கானா கிட்ட, அதாவது இந்த குழந்தை பால் குடி மறக்கிற வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அதுதான் எதிர்காலத்துல ஒரு சக்தி, அப்ப ஆற்றல் கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த தாய்ப்பால் மறக்கிற வரைக்கும் என்னோட இருக்கட்டும், மறந்த பிறகு நான் ஆண்டோடைய ஆலயத்திலே கொண்டு வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே போல குழந்தை பால் குடி மறந்ததும் ஆலயத்திலே கொண்டு வந்து சாமுவேலை காணிக்கையாக அவருடைய பெற்றோர் வைக்கிறத பார்க்கிறோம். இது பெரிய உயர்ந்த மனநிலை. அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம என்னெல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்கிறோமோ, ஆண்டவரிடத்துல நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை நிச்சயமே கொடுப்பார். அன்னைக்கு அண்ணாவோட ஜெபத்தை கேட்டு கொடுத்தாருல, அண்ணாவும் அவர்களிடத்துல பொருத்தனையாக வேண்டினதை நிறைவு செய்தாங்க. நாமும் ஆண்டவருடைய கரங்களில நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு நல்ல பதிலை ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதற்கும் மேல ஆண்டவர் நம்ம என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதையும் நாம் நிவர்த்தி செய்வது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு அற்புதமாய் நாம் கேட்பதையெல்லாம் கொடுக்கிறவராக ஆண்டவர் இருக்க போகிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். ஆண்டவர்களை நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். மீட்பிரேசை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.